ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த மார்ச் மாதத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது ஆகாய் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2வது பகுதி. இந்த ஆலயத்தை என் மகிமையினால நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயத்தை என் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், சர்வலோகத்தின் ராஜா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் பாடுகிற அந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகிமையினாலே நிறைய பண்ணுவேன். இந்த மார்ச் மகிமையினால் நிறைந்து வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமை என்ன செய்யும்? ஏசாயாவின் புஸ்தகம் 58:8 சொல்லுகிறார், விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, விடிய காலத்து வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த மாதத்துல உன் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. உன்னுடைய பலன் துளிர்க்க போகிறது. நீ எந்த வியாதியில, எந்த வேதனையில, எந்த இயலாமையில நீ படுத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகம் வாழ்வு துளிர்க்க போகுது. சுகம் என்பது சரீரத்தில் மாத்திரமல்ல, உன்னுடைய பொருளாதாரத்திலையும், உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலும், உன்னுடைய சமுதாய வாழ்க்கையிலும் ஒரு சுகத்தை தேவன் கட்டளையிட போகிறார். உன் சுக வாழ்வு துளிர்க்க போகுது. அவர் சொல்லுகிறார், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். அல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலே ஆரோனும் மோசேயும் தேவனுடைய கூடாரத்தை விட்டு வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த போது மகிமை ஜனங்களுக்கு காணப்பட்டது. முதலாவது தேவன் தன்னுடைய மகிமையை வெளிரங்கமாய் காணப்பட ஆசாரிப்பு கூடாரத்தை பயன்படுத்தினார். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆரோன் போய் பலியிட்டு காளைகளை தேவனுக்கு செலுத்தி முடிச்சிட்டு ஆரோனும் மோசையும் வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த போது மகிமை இறங்கி வந்தது. கர்த்தருடைய மகிமை பலிகளை செலுத்தும் போது, காளைகளை செலுத்தும் போது, கர்த்தருக்கு ஆராதனைகளையும் துதிகளையும் செலுத்தும் போது கர்த்தருடைய மகிமை ஜனங்களுக்கு காணப்பட்டது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, சாலமோன் கட்டின ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வைத்த பிறகு ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியது. கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பினது. மகிமையின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல், அல்லேலூயா, ஆசாரியனும் நின்று ஊழியம் செய்யக்கூட நிற்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமையினால் ஆலயம் நிரம்பி இருந்தது. ஆசாரியர் கூட நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்தபோது மகிமையின் மேகம் இறங்கி வந்து ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பின பொழுது ஆசாரியம் நிற்க முடியாம போச்சு. உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையாவே இருக்குமானால் மகிமை உனக்கு வெளிரங்கமா நிற்கும். ஒருவரும் நிற்க முடியாத அளவுக்கு மகிமை உனக்கு காணப்படும். கர்த்தருடைய மகிமை நிரப்பிட்டு சாலமோன் திரும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலுக்கு நேராய் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ராஜா திரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வரும். மகிமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இறங்கி வரும். இந்த மகிமை ஆலயத்தை நிரம்ப உடனே சாலமோன் திரும்பி காரிருளில் வாசம் பண்ண எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். அங்கே ஆரோனும் மோசேயும் ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். இங்க சாலமோன் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய மகிமை. அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் காண்கிறார். ஊசியா ராஜா மரணம் அடைந்த நாளிலே தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினாலே வஸ்திர தொங்கலினாலே தொங்கி நின்றதாம். ஆமேன். கேருபீன்களும் சேராபீன்களும் இறங்கி வந்து தேவனுடைய ஆலயத்திலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் சத்தமிடுகிற சத்தம் கேட்டது. அந்த மகிமையை அவன் காண்கிறான். அல்லேலூயா. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த மகிமையை அவன் பார்க்கிறான்.
பார்க்கிறான். அந்த மகிமையை அவன் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அசுத்த உடதுகள் உள்ள மனுஷர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் கீழே விழுந்து, ஆமே நான் தகுதியற்றவன் என்று சொன்னான். தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது அது உன்னை காட்டும், நீ யார் என்பதை காட்டும். தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது அது நீ யார் என்று காட்டும். இந்த மகிமையில கேருபீன்களும் சேருபீன்களையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறான். அவைகளுக்கு 6 சட்டைகள் இருந்தன. 6 சட்டைகள், 2 சட்டைகள் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளினால் உயர சிறகுகளை அடித்து பறந்து கொண்டே சொன்னது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏசாயா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ராஜாவை என் கண்கள் கண்டது, ராஜாவை என் கண்கள் கண்டது. அந்த மகிமை ராஜாவை வெளிப்படுத்தும். இந்த மார்ச் மாதத்துல தேவனை ராஜாவா நீ காண்பாய். மகிமையாய் அவர் உனக்கு வெளிப்படுவார், மகிமையாய் அவர் உனக்கு வெளிப்படுவார். நீ யார் என்பதை கர்த்தர் உனக்கு இந்த மாதத்திலே காண்பிப்பார். அல்லேலூயா. இவன் பார்த்த உடனே, மகிமையை பார்த்த உடனே, நம்மளாம் மகிமையை பார்த்தா அப்படியே பாதி பயங்கர பரிசுத்தவான்களா இந்த காலத்துல எல்லாம் மாறிடுவோம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி மகிமையை பார்க்கும்போது, ஐயோ நான் அதமானேன், நான் செத்து போயிடுவேன், ஏன்னா நான் மகிமையை பார்த்துட்டேன், ராஜாவை பார்த்துட்டேன், நான் அசுத்த உடதுள்ள மனிதன் என்று சொல்லுகிறான். உங்கள் நாவுகளை குறித்து அவனுக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது. அசுத்த உடதுகள் உள்ள மனுஷர்கள் நடுவில் வாழ்கிறேன், நான் இருக்கிற அருவருப்பான இத்தனை பரிசுத்தம் உள்ள தேவன் என் நடுவில் வாசம் பண்ணுகிறாரே என்ற ஒரு உணர்வு வந்தது. ஆண்டவர் அவனை அழைத்தார். இந்த மகிமை என்னதான் பண்ணியது? ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் செல்லுவார். அல்லேலூயா. மகிமை உன்னை அழைப்புக்குள் நடத்தும், மகிமை உன்னை பயன்படுத்தும், கர்த்தருடைய மகிமை உன்னை ஊழியத்துக்குள்ள கொண்டு வரும். யார் என் காரியமா செல்வார், யாரை நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் ஏசாயாவை கேட்டது போல் இந்த மார்ச் மாதத்திலே மகிமையில் வாசம் பண்ணுகிற தேவன் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவேன் என்று. அல்லேலூயா. மகிமையை பார்க்கிற நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்பாயா? அவருடைய மகிமை உன்னை அழைப்பு கீழாய் நடத்தும். அல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா? நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதை அறிகிறீர்களா? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று அறிவீர்களா? ஆமென். நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல இயேசு மரிக்கிற வரைக்கும் தேவன் ஆலயத்திலையும் கூடாரத்திற்குள்ளேயும் தங்கியிருந்தார். இயேசு மரித்து உயிர் தெளிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் நித்தியமும் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு நமக்காக அனுப்பப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறிவீர்களா? கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. 17ஆம் வசனத்தில் தெளிவா சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுடைய ஆலயம். இப்ப மகிமை எங்க இருக்கிறது? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த மகிமை, சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள் இருந்த மகிமை, ஏசாயா தரிசனத்துல கண்ட மகிமை இன்னைக்கு உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? நீங்கள் தேவனுடையவர்கள். தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களை விலைக்கு பெற்றுக்கொண்டார். நீங்கள் தேவனுடைய ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நீங்கள் தேவனுடையவர்கள். இந்த மார்ச் மாதத்திலே ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ண போகிறார். இந்த மார்ச் இதுவரையில தங்கி வாசம் பண்ணுகிறார். இந்த மார்ச் மாதத்துல அதை உணர போறீங்க. அவர் உனக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்வாரு, மண்ணான மண்பாண்டத்துக்குள் மகிமையின் தேவன் வாசம் செய்வதே ரகசியம். மகிமையின் தேவன் வாசம் செய்வதே ரகசியம். ஆலயத்தை நிரப்பின மகிமை இன்றைக்கு உனக்குள்ளே வந்திருக்கிறது.
கொலேசியர் 1 27 சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் வாழ்வதே ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக, நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவர் இரத்தத்தினால வாங்கப்பட்டீர்கள். உங்க பலவீனம் அவருடைய பலவீனம், உங்க காயங்கள் அவருடைய காயங்கள், உங்க வேதனை அவருடைய வேதனை, உனக்குரியது எல்லாம் அவருக்குரியது. உங்களுடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்று துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். அவருடைய மகிமை உங்களுடைய மகிமை, அவருடைய நீதி உங்களுடைய நீதி. ஏன்னா நீங்க அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயத்தினாலே கொல்லப்பட்டீர்கள். பவுல் சொல்லுகிறார், உங்க சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த மார்ச் மாதத்தினாலே உங்கள் ஆவியும் உங்கள் சரீரமும் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்துவீர்கள். ஆனால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். இந்த மார்ச் மாதம் உங்கள் சரீரமும் உங்கள் வீடும் உங்கள் எல்லையும் மகிமையால் நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவை, இயேசுவின் நாமத்தில் இந்த மார்ச் மாதத்தில் இந்த ஜனத்தை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மகிமையினை நாளை நிறைய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களை மகிமையினால நிறைய பண்ணுங்க. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க. இவங்க சுகவாழ்வு துளிர்க்கட்டும். இவங்களுடைய ஆண்டவரே, இவர்களுடைய நீதி இவங்களை முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, உங்க மகிமை உங்களை காக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலத்தினால ஞானத்தினால இடைக்கட்டுங்க. இவங்க பிசினஸ்ல மகிமை வெளிப்படுத்தும். இவங்க சுகத்துல மகிமை வெளிப்படுத்தும். இவங்க குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை மகிமை வெளிப்படுத்தும். இவங்களுடைய குறைவுகள் ஆண்டவரே, பணத்திலோ சரீர பிரகாரமோ பிள்ளை பாக்கியமோ ஆண்டவர் எதெல்லாம் இவங்க குறைவா இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்துல மகிமை இறங்குவதாக என்று சொல்லுகிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மகிமையினால நிரப்பி ஞானத்தினால அலங்கரிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமா எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களை உங்க ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன். ஞானத்தினால நிரப்புங்க. விசேஷித்த ஆவியை கொடுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க மேற்கையில உங்க மகிமை வெளிப்படுவதாக, அற்புதம் நடைபெறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மார்ச் மகிமையான காரியங்களை கர்த்தர் இவர்களுக்கு செய்வீராக. மகிமை இவர்கள் மேல் நிறைய பண்ணுங்க. இவர்களுடைய தேவனுடைய ஆலயம் சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரே, இவர்கள் இந்த மாதத்திலே உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.